அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த 4 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது என்பதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களில் தான் இப்போ பிரீஃபாக பார்க்க போகிறோம். நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் காலை கோவை மாவட்டம், சின்னக்கல்லாறு, திருவள்ளூர் மாவட்டம், ஊத்துக்கோட்டை பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம், நாலுமுக்கு, கோவை மாவட்டம், சோலையாறு, வால்பாறை, நீலகிரி மாவட்டம், அவலாஞ்சி பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை நிலவரப்படி தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் ஒரு வளிமண்டல அடுக்கு மேற்சுழற்சி உருவாகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய ஒரு பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார்வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு கூடுதல் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அதில் ஒரு முக்கியமான செய்தியாக கூறப்பட்டிருக்காங்க. இது போன்ற செய்தியை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.